தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم صوموا تصيحوا أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆத்தூர் வட்டார ஜமாஅத் உலமா சபையின் மூலமாக நடத்தப்படுகிற சிறப்பான நபிசாஹிப் பள்ளி பழைய பேட்டையில் நடத்தப்படுகிற இந்நிகழ்வினுடைய தகுதிமிக்க தலைவர் மௌலானா மௌல்வி கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இனாயத்துல்லா பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கும், கிரான் போதிய கீதம் விஜயித்த ஆதி பெருந்தகைகள், வரவேற்புரை நிகழ்த்திய, துவக்க உரை நிகழ்த்திய, வாழ்த்துரை வழங்கிய உலமாக்கள், இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள், நிறைய உலமாக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தந்திருக்கிற அனைத்து உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், எம்மோடு வருகை தந்திருக்கிற நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர் ரஃபீகுத்தீன் பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, முன்னாடி நிறைய பேர் வந்து சலான் சொன்னாங்க, பதில் காதலே விழுகல, என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. சேலம் ஏறத்தாழ 4 வட்டாரங்களை கொண்டிருக்கிறது. அதிலே சுறுசுறுப்பான வட்டாரம் ஆத்தூர் வட்டாரம். நிறைய இளைய உலமாக்கள் பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தருள் புரிவானாக. இந்த உலமாக்களையும் உமராக்களையும் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாய், ரமலான் வந்தாலே சீசனுக்கு வருகிற வேடந்தாங்கள் பறவைகளை போல இந்த சமூகம் சீசனுக்கு வந்துவிடும். சீசன் முடிந்தவுடன் மீண்டும் சென்றுவிடும். இதுதான் இதுவரை வளமையாக இருக்கிறது. இனி அந்த நிகழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு நிகழ்வு. அன்பிற்குரியவர்களே, ரமலான் வந்துவிட்டால் ஒரு 7 காரியங்களை செய்ய வேண்டும். அது என்னென்ன என்பதை குறித்து மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலில், நோன்பு என்பது நமக்கு மட்டும் உண்டானது அல்ல. உலகத்தில் இருக்கிற எல்லோரும் விரதம் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற எல்லா கடமைகளும் புதுசா வித்தியாசப்படுத்தி யாருமே செய்ய முடியாததை அல்லாஹ் செய்ய சொல்லவில்லை.
விரதம் என்பது எல்லோருக்கும் சொந்தம். ஆனால் அல்லாஹ் சொன்னான், எனக்கான விரதம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எல்லோரும் சாப்பிடுகிற போது நீ சாப்பிடக்கூடாது. உலகத்துல எல்லாரும் சாப்பிடுற நேரம் மதிய நேரம். காலையில சில பேர் இல்ல, பெரும்பாலும் காலையில சாப்பாடே இல்லை. மாலையில் ஒரு சிலர்கள் இரவு நேரத்தில் சாப்பிடுவதில்லை. ஆனால் மதியம் எல்லோரும் சாப்பிடுவார்கள். எல்லாரும் சாப்பிடுற நேரத்துல நீ சாப்பிடக்கூடாது. ஆனா உலகத்துல எவனுமே சாப்பிடாத நேரத்துல நீ சாப்பிடணும். ராத்திரி 3 மணிக்கு எவனாவது சாப்பிட்டுருக்கான உலகத்துல? இந்த பிள்ளைகளை எழுப்பி சாப்பிட சொல்லுங்க. சாப்பிடாம கூட நோன்பு வச்சிடறோம். இந்த நேரத்துல எழுப்பக்கூடாது. யாரும் சாப்பிடாத நேரத்தில் நீ சாப்பிட வேண்டும். எல்லோரும் சாப்பிடுகிற வேளையில் நீ சாப்பிடக்கூடாது. இந்த நோன்பு ஒரு சின்ன விரதத்தில் மாற்றம், அதற்கு பெயர் நோன்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டார். இந்த நோன்பிலே பசியை உணர்ந்த நோன்பாக நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும். இதுதான் நோன்பினுடைய நோக்கம். பசி உணர வேண்டும். எந்த உடம்பு பசியை உணர்கிறதோ அது ஆரோக்கியம் பெற்று விட்டது அர்த்தம். சூமு தசிக்கும். நம்முடைய முன்னோர்கள் பசியை உணர்ந்தார்கள். நாம சின்ன வயசா இருக்கிற காலத்துல எல்லாம் இவங்க மாதிரி உள்ளவங்க எல்லாம் இருக்கிற நேரத்துல பசியை உணர்ந்தோம். இன்றைக்கு அந்த நிலை வீடுகளில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை பார்க்கிறோம். தாத்துரிக்கா போர்க்களம். தாத்துரிக்கா 1200 சஹாபாக்கள். சாப்பாட்டுக்கு 2 பேரித்தம்பழம். 15 நாட்கள். 14 நாள் என்று இமாம் புகாரி எழுதுகிறார்கள். ஒருத்தர் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட மாட்டாரு. சூப்பிட்டு அடுத்தவர் கொடுப்பாரு. அவர் அடுத்தவருக்கு. இவர்களினுடைய இந்த நிலையை உணர்ந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அம்பர் என்ற மீனை அனுப்பினான். கடல் மார்க்கமாக செல்லுகிற போது அம்பர் என்ற மீனை அனுப்பினான். அந்த மீன் எவ்வளவு பெரிது? 1200 பேர் சாப்பிட்டாங்களாம். அதனுடைய முள்ளை நட்டு வைத்து உள்ளே ஒட்டகத்தை ஓட்டினார்கள் என்று இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். நம்முடைய நபித்தோழர்கள் கடும் பசியை உணர்ந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா 2 ரொட்டி சம்பாதித்து வாங்கி செல்வார்கள். ஒன்றை அரை துண்டாக வெட்டி ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுக்கு ஆளுக்கு அரைவாசி கொடுப்பார்கள். மீதி இருக்கிற ஒரு ரொட்டியை அலி ரலியல்லாஹு தஆலா எனக்கு ஒரு துண்டு, பாத்திமா உமக்கு ஒரு துண்டு. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா சாப்பிடுகிற போது பொதுவாகவே அன்னைக்கு இன்னைக்கும் பெண்களுக்கு தான் இந்த உணர்வு இருக்கும். நம்ம வாப்பா சாப்பிட்டாங்களா, நம்ம சகோதரர்கள் சாப்பிட்டாங்களா, நம்ம பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா? இந்த உணர்வு இயற்கையில் அல்லாஹ் பெண்களுக்கு வைத்திருக்கிறார். ஆம்பளை போய் கேட்கவே மாட்டான். சாப்பிட்டீங்களா, வீட்டுக்குள்ள போனோம்னு அம்மா சாப்பிட்டீங்களா, பாப்பா சாப்பிட்டாங்களா? இந்த கேட்கிற பழக்கம் ஆத்தூரில் மட்டும் இருப்பதாக கேள்விப்பட்டேன். ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அரை துண்ட வாயில வைக்கும் போது நம்ம வாப்பா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. அந்த அரை ரொட்டியை எடுத்துக்கொண்டு கண்மணி நாயகத்திடத்திலே சென்றார்கள். என் அருமைக்குரிய தகப்பனே, எனக்கு சொந்தமான இந்த அரை ரொட்டியை கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டீர்களா? கண்மணி நாயகம் சொன்னார்கள், அம்மா பாத்திமா, என் வயிற்றை உணவு பார்த்து 2 நாள் ஆகிறது அம்மா. ஈருலக சக்கரவர்த்தி 2 கரங்களை ஏற்றினால் வானின் கடவுள் இறங்கும், மண்ணு செல்வாய் இறங்கும், வானமும் கொடுக்கும் பூமியும் கொடுக்கும். அந்த சக்கரவர்த்தி கண்மணி நாயகம் என்னுடைய வயிற்றை உணவு பார்த்து 2 தினங்கள். இதுதான் ரசூலின் வாழ்க்கை. நாம யோசித்து பார்க்கிறோம். பசியை உணர்ந்தோமா? அல்லாஹு அக்பர். கடுமையான நேரம், வெயில் காலம், 11 மணிக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். 11 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் உமர் ரலியல்லாஹு வருகிறார்கள். என்ன பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறீங்களா, என்ன காரணம்?
கடுமையாக பசியாக இருந்தது, அதனால் பள்ளிக்கு வருகிறேன். உமர் ரலியல்லாஹு இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்க வந்ததுக்கு என்ன காரணம்? பசிதான் காரணம், பள்ளிக்கு வந்திருக்கிறேன். கொஞ்ச நேரத்துல ரசூலுல்லாஹ் வந்தாங்க, 2 பேரும் இங்க இருக்கிறீங்களா, என்ன காரணம்? நாயகமே, பசியால் வந்திருக்கிறோம். பெருமானாரை பார்த்து 2 பேரும் கேட்டார்கள், 11 மணிக்கு நாயகமே நீங்க வந்திருக்கிறீங்களே, என்னுடைய பசிதான் இங்கே என்னை இழுத்து வந்தது. 3 பேரும் சேர்ந்து அபூ தல்ஹா ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு சென்றார்கள். கொஞ்சம் பேரித்தம்பழம் கொடுக்கப்பட்டது. இதை சாப்பிடுகிற போது பெருமானார் சொன்னார்கள், சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். இந்த நியாமத்துக்கும் நாளை மறுமையில் கேள்வி கணக்கு இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, இந்த 5-6 பேரிச்சம்பழத்துக்கும் கேள்வி கணக்கா? இப்ப நாம யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு கணக்கு கொடுக்க வேண்டி இருக்குன்னு இல்லையா? இந்த உம்மத்தை சாப்பிடுற மாதிரி உலகத்துல யாரும் சாப்பிட முடியாது. இஸ்லாமிய சமுதாயத்தை போல உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிற சமூகம், தொட்டதுக்கெல்லாம் பிரியாணி இல்லையா? எங்க சேலத்துல கேபி ஹோட்டல்னு ஒரு கல்யாண மண்டபம், அதுக்கு பின்னாடி இந்த இலையெல்லாம் தூக்கி போடுறதுல நிறைய கறி மிஞ்சி அங்க ஒரு 5-6 நாய் இருக்கு. அது போய் இலைய பார்த்தோன்னா கறின்னு அதை மூஞ்சி திருப்பிட்டு போகுது. அதுக்கு சைவம் வேணுங்குது. அப்ப எவ்வளவு தூரம் இந்த உம்மத்து வீணடித்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் வேண்டி பார்ப்பவன். அப்ப நோன்பு என்பது பசியை உணர்வதற்காக, இன்னொன்று ஏழைகளின் பசியை அறிவதற்காக. தன் பசியை உணர்தல், இது போன்றுதானே ஏழைகள் பசியோடு இருப்பார்கள். அவர்களின் பசியை நீக்குவதற்கு என்ன வழிவகைகளை செய்வது, இதை செய்யணும். ஆனா நம்ம நோம்பு எப்படி தெரியுமா? மாஷா அல்லாஹ், நோம்பு துறக்கிறதுக்கு பள்ளிவாசல்ல வந்து பார்த்தா பெரிய பெரிய கட்சி கொற்றா, அதுல 4 ஹஜ்ஜி செஞ்ச ஹாஜியார் 2 கொற்றா வருகிறார். ஒரு கொற்றா அவருக்கு உள்ளது ஹலால், சாப்பிடுவதில் தவறில்லை. எதுக்கு 2 கொற்றா? அதுல 5-6 வடை, பிச்சு போட்ட வடை, போடாத வடை, சமோசா, அதுல எட்டி வேற பாக்குறது வேற யாரு என்ன போட்டு வந்திருக்கிறா இல்லையா? இனி ஊர்களில் நடப்பது. அசரில் இருந்து மகரிப் வரை இருக்கிற நேரத்தை போன்று சிறந்த நேரம் உலகத்தில் இல்லை. ரமலானிலே அசரில் இருந்து மகரிப் வரை அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி என்ன வேண்டும் என்று கேட்கிறான். நம்மால் வடையும் சமோசாவும் வேண்டும் என்று சொல்கிறான். நாம துவாவுக்கு உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு ஒரு தடவை நடந்துச்சு. துவா செய்யலான்னு உட்கார்ந்து இருக்கிற பின்னாடி ஒருத்தர் நடந்துச்சு, ஒரு சமோசா வேணும், வடை வேணும், எனக்கு ரப்பு தான் வேணும். தெரியல, இந்த உம்மத்துக்கு தெரியல, எதை எங்கே கேட்க வேண்டும் என்ற உம்மத்துக்கு தெரியவில்லை. சமோசா ஊர்னது ஊராது, 4-5 சர்பத்து, இது எல்லாத்தையும் ஒரு ஆள் குடிச்ச அந்த வழக்குமா? 2 கொற்றா கஞ்சி, ஒரு 8 வடை, 4 சர்பத்து. மகரிபு தொழுக ஒரு ஆளுக்கும் கூடாது, யாரும் ருக்கு செய்யறதில்லை. அல்லாஹ் அக்பர் இந்த தலை மட்டும் தான் முடியும். அல்லாஹ் அக்பர் சமையல்லாம் ருக்குவா இது இல்லையா? நீங்க ரமலான பாருங்க, ஒழுங்கா ருக்கு செய்யற ஒரு ஆள் இல்லை. சரி, முடிச்சாச்சு. மகரிபுக்கு பின்னாடி போய் மினி நாஸ்தா, ஒண்ணுமே சாப்பிடல, கட்சியில குடிக்கல, மினி நாஸ்தா 2-3 புரோட்டா கிரோட்டாலாம் பிடிச்சு போட்டு நோப்பில் வைக்கிறோம். நம்ம இப்போ கஷ்டப்பட்டு இருக்கோம்ல, அதனால ஒரு மினி நாஸ்தா புரோட்டா கிரோட்டாலாம் பிடிச்சு போட்டு அது குருமா குருமா பாயா எல்லாம் முடிச்சு அது செரிக்கிறதுக்காக தராவிக்கு வரும் 20 ரக்காத் எக்ஸசைஸ். அதுல முதல் ஸ்டெப்ல நின்று ஏப்ப உள்ளதை பார்த்தா ஆவுதாவுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரியே இருக்கும். சில பேர் ஏப்ப வாத்தியா சூறா மாதிரியே இருக்கும், அல்ஹம்து ஓதுற மாதிரியே ஏப்ப ஒரு ஆள்லாம் இருக்கு. எடுத்து கொடுக்குற மாதிரி அங்க ஆவுதாக்கள் பண்ற பாடு அல்லாஹ் அக்பர். ஒரு மாதிரியா தராவி முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நண்பர்களோட சேர்ந்து போய் டீ குடிச்சு வாழைப்பழத்தை அமுக்கி ராத்திரி 12 மணிக்கு படுத்து சகர் உணவிலே பறக்கத்து இருக்கிறது. சகர் நேரத்துல சாப்பாட்டுல பறக்கத்து இருக்குன்னு ஊர்வன நடப்பட பரப்பட எல்லாம் முடிச்சு பஜ்ர் தொழுகை சீக்கிரமாவே தொழுதுட்டு மலைப்பாம்பு மாதிரி புரண்டு அசருக்கு எந்திரிக்கிற நோன்பா இது பசியை உணர்த்துமா?
அன்பிற்குரியவர்களை, இதற்கு பேர் நோன்பா? இந்த நோன்பை தான் மார்க்கம் விரும்புகிறதா? யோசிக்க வேண்டும். நோன்பு உணவு கம்மியாக இருக்கணும். சஹாபாக்களினுடைய வாழ்க்கையில 4 குறைவு இருக்கும். கில்லத்து தாம், உணவு குறைவாக இருக்கும். நோம்புல இந்த நோம்பு மற்ற நோம்பு எப்படியோ இருந்துட்டு போகட்டும், இந்த நோன்பிலே ஆக குறைவாக உண்டு. ஆரோக்கியத்தையும் பெற்று ஏழைகளின் பசியையும் உணர்ந்து நோன்பு வைக்கிற நல்லவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமீன் சொல்றதுக்கு என்னடா இங்க வந்து இந்த தடவை நோம்புக்கு எடுத்து விட்டுருவார் போல தெரியுது. ஆமா, இவ்வளவு குறைச்சிட்டாரு. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, அதை இந்த பெண்கள் தொழுது விடாம அவங்களுக்கு வடையை செய்ய சொல்லி, அதை செய்ய சொல்லி, இதை செய்ய சொல்லி பாடாப்படுத்தி அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் அந்த துவாவினுடைய நேரங்களை எல்லாம் வீணாக்கி, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் ஆக குறைவாக உண்டார்கள். அல்லாஹ்வின் நெருக்கத்தை கண்டார்கள். இரண்டாவது கில்லத்துல் கலாம், பேச்சு ரமலானில் குறைவாக இருக்க வேண்டும். ரமலான்ல சண்டை போடக்கூடாது, பேச்சு குறைவாக இருக்க வேண்டும். பேசுகிற பேச்சுக்கள் என்னவாக இருக்க வேண்டும்? திக்ருகளாக, நிறைய திக்ருகள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவு இல்லா இல்லா. யாராவது சண்டைக்கு வந்தா கூட பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன்னி சாய், நான் நோம்பாய். ஓ, சண்டைக்கெல்லாம் வர்றதுக்கு தயாரா இல்லப்பா, இல்லையா? இந்த நோம்புல சண்டை வருமா வராதாங்கிறத தெரிஞ்சுக்கிற இடம் தெரியுமா? அந்த கஞ்சி ஊத்துற இடத்துல போய் 1/4 மணி நேரம் நின்று பாருங்க, போதும். மொத்த சைத்தான அங்க வந்துடும். எல்லாம் வரிசையா ஊர்ல இருக்கிறதெல்லாம் கூட்டு வந்து அங்க நின்று அல்லாஹ் அக்பர் படுத்துகிற பாடு. ஒரு ஆணை நிர்வாகம் செய்ய விட மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு தர்த்தி போட்டு நிர்வாகம் அமைச்சு இப்படி எல்லாம் செய்யணும்னு அங்க வந்து நிர்வாகத்தை குழப்பி, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திக்ருகள், திக்ருக்கு எவ்வளவு பவர் தெரியுமா? திக்ருக்கான பவர் பதுக்குறோம், நீ அதுக்குறுக்கும். உலகத்துல எதையுமே அல்லாஹ் அதிகமா கேட்க சொல்லல. ஆனா ஒதுக்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா, நிறைய 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 திக்ர் செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறான். திக்ரை மட்டும் தான் அதிகம் செய்ய சொல்லி இருக்கிறான். அதுவும் ரமலானிலே ஒரே ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் 1000 அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதற்கு சமம். வரலுகள் இருக்கா இல்லையா? அது 70. ஆனா திக்ருகள் 1000 மடங்கு சிறப்பு. ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு 1000 சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு 1000 அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹு அக்பர் 1000 அல்லாஹு அக்பர், ஒரு லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்தது, இன்றைக்கு இல்லை. ஹஜ்ஜுக்கு போனா ஹில்டன் டவருக்கு பின்னாடி ஒரு பள்ளிவாசல் இருக்கு, மஸ்ஜித் இப்னு அப்பாஸ், அந்த பள்ளிவாசல் பேர். அங்க இன்னைக்கு ஒரு போர்டு இருக்கு, அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய வரலாற்றை குறிக்கிற போர்டு. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் பகதாதிலே ஒரு பள்ளிக்கு செல்கிறார்கள். செல்லுகிற போது தான் இமாம் என்பதை காட்டவில்லை. இப்ப இருக்கிற உம்மத்துக்கெல்லாம் 4 இமாம் பேர்லாம் இப்ப தெரியறதில்லை. இங்க நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி, இமாம் மாலிகி, அஹ்மத் இப்னு ஹம்பல் இப்பெல்லாம் தெரியுது. இப்ப இருக்க ஒரே இமாம் யார் தெரியுமா? கூகுள் ரஹ்மத்துல்லாஹ். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே இமாம் கூகுள் தான். அது ரஹ்மத்துல்லாஹ்ங்கறதா லானத்துல்லாஹ்ங்கறதா அஜாஜ் யூசுப் மாதிரி தான், சொல்லவே முடியாது. எதை தொட்டாலும் கூகுள்கிட்ட கேட்கிறாங்க. அந்த ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்றாரோ அதான். அல்லாஹு அக்பர். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய வரலாறு. பகதாதிலே தொழுவதற்காக செல்லுகிறார்கள். தன்னை அஹ்மத் இப்னு ஹம்பல் என்று சொன்னால் ஊரே வரவேற்க தயார், வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். ஆனா சொல்லல, அஹ்மத் இப்னு ஹம்பல் பள்ளிவாசல் பூட்டுற நேரம் போய் மோதினாட்ட 4 ரக்காத் தொழுதுக்கிறேன்னு கேட்கிறாங்க. பள்ளிவாசல் பூட்டுற நேரத்துல மோதினாட்ட போனா என்ன ஆகும் தெரியுமா? கொரோனை கட்டிக்கும்.
இங்க இருக்க மோதினரை சொல்லல, அவர் நல்லவர். அவதியா 3 நேரம் காலை 4 மணிக்கு வந்து விட்டு ராத்திரி 10 வரைக்கும் இருக்கிற அவர் மனுஷன் தானே. அஹ்மது இப்னு ஹம்பலுடைய மோதினார் அதே மாதிரிதான். போனா அதெல்லாம் தொழுகிறதுக்குலாம் அனுமதி இல்லைன்னு இவர் மசாயில் எடுத்து பழக்கம். அஹ்மது இப்னு ஹம்பல் ஃபுகஹா இல்லையா, தக்பீர் கட்டிட்டா யாரும் என்ன செய்ய முடியும்? நேரா உள்ள போய் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டார். அந்த மோதினார் ரொம்ப வேகமான ஆள், பெடக்கி பிடிச்ச அப்படியே இழுத்து கொண்டு வந்து வெளியே விட்டு கூட்டிட்டு போயிட்டார். அஹ்மது இப்னு ஹம்பல் வெளியே நின்று கொண்டு இருக்கிறார். பக்கத்துல ஹப்பாஸ் ரொட்டி கடை, புரோட்டா கடை ஹப்பாஸ். அந்த ரொட்டி கடையில அந்த பெரிய மனுஷன் பாக்குறாரு, அடடா ஒரு பெரிய மனுஷன் நின்றுட்டு இருக்கிறாரு, நம்ம கடை கூட்டு வரலாம். கூட்டு வந்து சாப்பிட வச்சு இங்க தொழுதுங்க, இங்க தள்ளுங்க, நாளைக்கு போகலாம் என்று ஒரு நல்ல மனிதர் பக்கத்திலேயே புரோட்டா கடைக்காரர் அழைத்து நன்மை செய்கிறார். ஆனா எல்லாம் சாப்பிட்டுட்டு அஹ்மது இப்னு ஹம்பல் பாக்குறாங்க, அந்த புரோட்டா கடையிலே அதிசயம் நடக்கிறது இல்லையா. நான் அடிக்கடி சொல்றது, புரோட்டா கடையிலாவே அதிசயம் தான். நீங்க போய் நின்று பாருங்க, ஒரு 1/4 மணி நேரம் எல்லாம் அதிசயம். ஒரு 10 கிலோ மாவை முதல்ல கொட்டுவான், அதுக்கப்புறம் அதை பெரிய ஏரி மாதிரி ஆக்கிடுவான். அதுல தண்ணி எண்ணெய் எல்லாத்தையும் ஊத்திட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஏரிய பலாப்பழமா குறைஞ்சிடுவான் எல்லாத்தையும். அப்புறம் முட்டையா கையில குடிச்சு தனித்தனியா வச்சிருப்பான். அப்புறம் அந்த முட்டையை அப்படியே ரவா தோசையா மாத்துவான், குறிச்சா ஒரு பெரிய வெறிப்பு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது பூரியா மடக்கிடுவான். அப்புறம் அந்த ஜிலேபி ஆக்கிடுவான். அப்புறம் புரோட்டா. இதான் நடக்கும். அந்த கடையில போனா அது அதிசயம் நடக்கும். அதே மாதிரி இங்கேயும் நடக்குது. ஆனா எல்லாம் தஸ்பீஹோடு நடக்குது. சுப்ஹானல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லாம் திக்ரோடையே புரோட்டா ஓடுது. அஹ்மது இப்னு ஹம்பல் கேட்டாங்க, என்னங்க அதிசயமா இருக்கு, திக்ரோடையே புரோட்டா ஓடுதே. நான் 19 வருஷமா இப்படி பழகிட்டேன். அப்ப அஹ்மது இப்னு ஹம்பல் கேட்டாங்க, இவ்வளவு தூரம் திக்ர் செய்றீங்களே, நீங்க கேட்கறதெல்லாம் அல்லாஹ் கொடுக்குறாங்க, வந்ததே கோபம். கேட்பதா? நான் நினைப்பதை எல்லாம் என் ரப்பு தருகிறான். இந்த திக்ருக்கு அவ்வளவு பவர். நினைப்பதை எல்லாம் ரப்பு தருகிறான். ஒண்ணே 19 வருஷமா கேட்கிறேன், அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. இந்த அஹ்மது இப்னு ஹம்பல்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு, அவரை பார்க்கணும்னு அவர் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை பார்க்கணும்னு 19 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். உட்கார்ந்து இருந்த அஹ்மது இப்னு ஹம்பல், அஹ்மத், நான் தானப்பா அந்த அஹ்மத், உன்னுடைய திக்ரு அவன் பள்ளியில் தொட விடாமல் உன் இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது பார்த்தாயா? அதான் திக்ரு. ரப்ப ஜேப்புக்குள்ள வச்சுக்கிட்டே அழைகிற மாதிரி. அப்ப ரமலான் அல்லாஹ்வுக்கு சொந்தமான மாதம். அந்த ரமலானிலே செய்கிற திக்ருகள், அதுக்கார்கள், அதுல லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 99 நோய்களுக்கு நிவாரணம். குறைந்தது கவலை, இது உம்மத்துக்கு தெரியவே இல்லை. 99 நோய்களுக்கு நிவாரணம். கால்வழின்னு பெருமானாட்ட வந்து சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் ஓது, உனக்கு கால்வழி வராது, தோல் சுருக்கம் ஏற்படாது, வயோதிகம் வராது, கண்மணி நாயகம் சொன்னார்களே கண் பார்வை குறையாது. அவ்வளவு அத்தனைக்கும் சேர்த்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்ன அற்புத வார்த்தை. வறுமையே இல்லாமல் வாழ்வதற்கு, சந்ததிகளுக்கு வறுமை வரக்கூடாதா? லா இலாஹ இல்லல்லாஹ் அல் மலிக்குல் ஹக்குல் முபீன். எவ்வளவு மந்திர சொற்கள். அல்லாஹு அக்பர். ரமலான்ல அதை எல்லாம் பயன்படுத்தினா எவ்வளவு சிறப்பா இருக்கும். அப்ப நம்முடைய பேச்சு முழுக்க என்னவா தான் இருக்கணும்? திக்ராக இருக்க வேண்டும். மூன்றாவதாக கில்லத்துல் மனாம், உறக்கம் குறைவாக இருக்க வேண்டும். ரமலானிலே இரவு நேரத்திலே தொழுகை இபாதத். மன் சாம ரமலான வ காம, நோம்பு பகல்ல வைக்கணும், ராத்திரி. மன் சாம ஃபீ லைலிஹி ஈமான வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. பெருமானார் சொன்னாங்க, பகல்ல நோன்பு, இரவிலே ஒருவர் நின்று வணங்குகிறார். அல்லாஹ் அக்பர். இந்த நின்று வணங்குகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். ரமலான்ல தூக்கம் குறைவாக இருக்க வேண்டும், இபாதத்துக்கள் நிறைவாக இருக்க வேண்டும்.
அதுல தராவி விட்டுவிடக் கூடாது. இந்த தராவிகள் இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் இருக்கா இல்லையா, தராவியில ஓதப்படுகிற குர்ஆன் யாருடைய சுன்னத்து? சுன்னத்தே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத்து. ஒவ்வொரு வருஷமும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு தூரம் குர்ஆன் இறங்கி இருக்கிறதோ அதை ஒரு முறை ஓதி காட்டுவார்கள். பெருமானார் வஃபாத் ஆகிற போது 2 முறை ஓதி காட்டினார்கள் என்று ஹதீஸ்கள் சொல்லுகிறது. அந்த சுன்னத்தை ஜிப்ராயில தான் இந்த ஹாஃபில் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்திருக்கிற ஹாஃபில்கள் இந்த உம்மத்திற்கு ஓதி காட்டுகிறார்கள். அப்ப தராவீஹ் கேட்கணும். அதுல நம்மால் சண்டை 20 8 12 16 அல்லாஹு அக்பர். தொழுகிறானா அல்ஹம்துலில்லாஹ், தொழுகாத மணிக்கு பரவாயில்ல விட்டுற வேண்டியதுதான் இல்லையா? ஏன் 20? அதை இந்த உம்மத்து தெரியணுமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலா ரமலான் மாதத்திலே தராவீஹ் 20 நடைமுறைப்படுத்தினார்கள். ஏன் 20 என்றால், ஒரு நாளினுடைய பரல் எத்தனை ரக்காத்? ஆத்தூர்ல எல்லாம் கணக்குல புடினாங்க. ஒரு நாளினுடைய பரல்கள் மொத்தம் எத்தனை ரக்காத்? இவ்வளவு நேரமா 17 ரக்காத் கூட்டணும். ஆமா 17 ரக்காத் பித்ர் வாஜிப். அப்ப மொத்தம் எத்தனை? இந்த 20வது மீண்டும் ஒரு முறை தொழுது கொள்ள வேண்டும். வரல மீண்டும் ஒரு முறை தொழுது கொள்வது. அதற்காகத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா 20 ரக்காத்தை தேர்வு செய்தார்கள். இந்த குர்ஆன் ஐன் போட்டிருக்க இல்லையா? குர்ஆனுக்குள்ள ஐன் போட்டிருக்கும். அது எத்தனை ஐன் இருக்கு குர்ஆன்ல? அஜத்துமார்கள் சொல்லக்கூடாது, மற்றவங்க யார் வேண்டாலும் சொல்லலாம். அது ஆயத்து 6666 ஆயத்து ஐன்கள். இந்த ஐந்து போட்டு 1 ஐந்து 2 இப்படிலாம் போட்டிருக்கோம். அரே அஜத்துமார்கள் தான் சொல்லணும். அதனாலதான் அந்த ஐனை உருவாக்கியவர்கள் தமீமுத்தார். நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். இதனால யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. காரணம் யாரும் யாரிடத்திலும் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? நாங்க அஜத்துமாருக்கு போய் மளிகை கடைக்காரன் போய் அவர் கேட்கிற கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால இது தெரிந்து கொள்ளுகிற மஜ்லிஸ். தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா இவர்கள் தான் ஐனை போட்டவர்கள். முதலில் தராவீஹ் தொழுகை நடத்தியவர்கள். இப்ப குர்ஆன்ல மொத்தம் 540 இருக்கிறது. 540 எதை அடிப்படையாக வைத்து வந்தது என்றால், ஒரு நாளைக்கு 20 ரக்காத், ஒவ்வொரு ரக்காத்துக்கு ஒரு ஐன், ஒவ்வொரு ரக்காத்துக்கு ஒரு ஐன். 27ல தமீமுத்தாரி எல்லாத்தையும் முடிப்பாங்க. நம்ம முடிக்கிறோமா இல்லையா? அப்ப 27 பெருக்கல் 20 540. தராவீஹை அடிப்படையாக வைத்துத்தான் குர்ஆனிலே ஐன் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா 20 இந்த உம்மத்திற்கு சுன்னத்தாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இதை நாம் சொல்தாக வேண்டும். அதே மாதிரி கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், ரமலானில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய வாக்கியம். 8 ரக்காத் கியாமுல் லைல், இன்னொரு 8 ரக்காத் தஹஜ்ஜுத். ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம்? கியாமுல் லைல்ல என்ன, தஹஜ்ஜுத்னா என்ன? தூங்காமல் தொழுதால் கியாமுல் லைல். நீங்க சகர் வரைக்குமே தூங்காம இருக்கிறீங்க, சகர் நேரத்தில் தொழுகிறீங்க, அது பேர் தஹஜ்ஜுத் அல்ல, அது கியாமுல் லைல் தான். இடையில தூக்கம் இருந்தால் அதற்கு பேர் தஹஜ்ஜுத். கொஞ்ச நேரம் தூக்கி எந்திரிச்சு ராத்திரி நிஸ்புல் லைல், இரவுல பாதிக்கு மேலே தொழுதால் அதற்கு பேர் என்னது? தஹஜ்ஜுத் தொழுகை. தஹஜ்ஜுத்துக்கும் கியாமுல் லைலுக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆள் தூங்காமலே தொழுதுட்டு இருக்கிறாரு, அவர் எத்தனை ரக்காத்து தொழுதாலும் அதற்கு பேர் கியாமுல் லைல். அல்லாஹு அக்பர். அப்ப ரமலான்ல கியாமுல் லைலாக, தஹஜ்ஜுத்தாக ஒரு மனிதன் தொழுது கொண்டே இருக்க வேண்டும். இரவு உறக்கத்தை குறைத்து நிறைய இபாதத்துக்கள் தஹஜ்ஜுத் நேரத்திலே ஒரு மனிதன் தொழுகிற போது வலஅல் மலக்கு வாஹு ஃபீ. அல்லாஹு அக்பர். மலக்குகள் தன் உதட்டை இவரின் உதட்டில் வைக்கிறார்கள். உதுல் 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 திபுத்த காவல்லாஹ்.
மனமாக இருக்கிறது. அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை மனமாக்குவானாக என்று துஆ செய்கிறார். இந்த தஹஜ்ஜுல கிடைக்கிற பெரிய பாக்கியம். அவர் ரமலான் வருகிற போது இந்த டிவி எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சார். அங்க உட்காந்து அங்க டிபேட் பாக்குறது, இந்த ஜெத் என்ன சொல்றாரு, அந்த ஜெத் என்ன சொல்றாரு. சில பெண்கள் என்னன்னாக்கா ஒரு தங்க நாணய பரிசு அப்படின்னு அவன் 4-5 கேள்வியை கேட்பான். அதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில், அதுலயே நேரம் ஓடுமே தவிர இபாதத் போய்விடும். இது இபாதத்து செய்கிற நேரம், டிவியை பார்த்து பதில் சொல்ற நேரம் இல்லை. எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். தஹஜ்ஜுடைய நேரம் இபாதத்துக்கான நேரம். அந்த நேரத்தில் இபாதத்துக்களை மட்டும் செய்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகள், வருடம் முழுக்க தன்னுடைய குடும்பத்தை 3ஆக பிரிப்பார்கள். ஒரு பகுதி இரவினுடைய 3இல் ஒரு பகுதி. அவங்க தூங்கும் போது அடுத்தவங்களை எழுப்பிடுவாங்க, அவங்க தூங்கும் போது அடுத்தவங்களை. வாழ்க்கை முழுவதும் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை பாருங்கள். அல்லாஹு அக்பர். சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரமலான் வந்துவிட்டால் அவர்களும் அவர்களின் குடும்பத்தார்களும் காலை ஃபஜ்ர் வரை இபாதத் செய்வார்கள். வரலாறு நம்ம அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் குறைஞ்சபட்சம் தராவீஹ் தொழுகலாம், தஹஜ்ஜுத் ஒரு 4 ரக்காத்து 8 ரக்காத்து நம்மளால நம்ம வசதிக்கு ஏற்றவாறு தொழலாம் இல்லையா? அப்படி தொழுது நோன்பு வைக்கிற நன்மக்களாக தான் நம்மை ஆக்குவானாங்க. 4வதாக கில்லத்து இக்திலாத்தில் அனாம், மக்களினுடைய தொடர்பை குறைத்து ரப்பின் தொடர்பை அதிகமாக்க வேண்டும். ரமலான்ல அதுக்கு என்ன வழி? திலாவத்துல் குர்ஆன். மக்களின் தொடர்பை குறைத்து கிடைக்கிற நேரம். அதனால அதற்கு சொல்லிட்டாரு, வியாபாரத்தையே போக கூடாதுங்கிற அர்த்தம்லாம் இல்ல. நீங்க கடைக்கு போங்க, தொழிலுக்கு போங்க, நீங்க ஆபீஸுக்கு போங்க, எங்கேயும் போகலாம். மற்ற நேரங்களில் குர்ஆன் ஓதுகிற நன்மக்களாக மாற வேண்டும். திலாவத்துல் குர்ஆன். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ரமலான் மாதத்திலே ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், மாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா பகலில் ஒரு குர்ஆன், இரவில் ஒரு குர்ஆன். ரமலான் முடிகிற போது 60 குர்ஆன் இமாம் ஷாஃபி முடிப்பார்களாம். 60 குர்ஆன். அதுல நம்ம தாய்மார்கள் உண்மையிலேயே பாக்கியசாலிகள். நிறைய குர்ஆன்கள். சில பேர்கள் இருக்கிறார்கள் ரமலான்ல 15 குர்ஆன் 10 குர்ஆன் முடிக்கிற பெண்மணிகள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் கபூல் செய்தல் முடிவானாங்க. இதை போல ஆண்களும் நிறைய குர்ஆன் வரும். காரணம் என்ன தெரியுமா? குர்ஆனை பார்க்கிறது இபாதத். இபாதத்துக்கு கூலி ஜன்னத். உலகத்துல வேற எந்த நூலுக்குமே இல்ல. கல்கண்டை பார்க்கறது, குமுதத்தை பார்க்கறது இபாதத் தான். குமுதத்தை பார்த்து கல்கண்டை பார்த்துட்டு ஆனந்த கடனை பார்த்த உடனே சொர்க்கம் வந்துருமா? ஆனா குர்ஆனை பார்த்தாலே சொர்க்கம். படித்தால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. சிந்தித்தால் ஓராண்டு வணக்கத்திற்கு சமம். குர்ஆனை கேட்டால் ரஹ்மத் இறங்கும். குர்ஆனை மனனம் செய்தால் 10 பேர்களுக்கு நரக விடுதலை. குர்ஆன் ரமலான்ல 90 வயசுல சேலத்துல எங்க தர்மனார்ல ஒருத்தர் இருந்தார். 90 வயசுல குர்ஆன் ரமலான்ல இறங்கிச்சு. இந்த ரமலான்ல இருந்தே நான் மனப்பாடம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். எந்த வயசுல? 90 வயசுல நான் குர்ஆனை மனப்பாடம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். முடியுமா? ஏன் முடியாது? 94 அவர் வஃபாத்தானார். வஃபாத்தாகிற போது 14 ஜுசுக்கள் மனனம். 14 ஜுசுக்கள் மனனம். இந்த பக்கத்தில் இருக்கிற சேலத்தில் முடியாது என்பது ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதே இது பிளாஸ்பேக் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஆஜி, பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அல்லாஹ் அக்பர். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 8-10 கடை மர்ஹூமாயிட்டாங்க. அல்லாஹ் அவருடைய கபரை சொர்க்கத்தில் பூங்காவனமாக்க போனாங்க. ஆஜி நீங்க எப்படி வந்தீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளாஸ்பேக் இருக்கும். எப்படி வந்தீங்கன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஆக முன்னேற்றத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேர்களும் ஆக கஷ்டத்தில் இருந்து உருவானவர்கள். சந்தேகமே இல்லை.
அப்ப அவர் சொன்னாரு, நான் இந்த கரும்பு கடைக்கு வரும்போது திருநெல்வேலியில இருந்து ஒரு ஒட்டு சாக்கு தான் கொண்டு வந்தேன், பிளாட்ஃபார்ம் கடை தான் வச்சேன். எல்லாம் பறக்க செஞ்சு இன்னைக்கு 8-10 கடையாயிடுச்சு. ஏட்ட ஒரு 80-90 பேர் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். 70 வயதிலே 80-90 பேர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறீர்கள். உண்மையில் பரக்கத்திற்குரிய விஷயம் அல்ல, பரக்கத்தாக்கி தரட்டும். இந்த குர்ஆனின் விஷயத்தில், இபாதத்தின் விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு மனனம் செய்திருக்கிறீர்கள். குர்ஆன் அது எவ்வளவு மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க வருஷத்துக்கு ஒரு சூறான்னா கூட மொத்தம் 114 சூறா. வருஷத்துக்கு ஒரு சூறா. பக்கராவுல இருந்தா வானா, பின்னாடி இருந்து வருவோம். பின்னாடி இருந்து வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக அவ்வளவு சிரமம் எடுத்து 10 கடைகள் 80 பேர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக, வயிற்று பசியை நீக்குவதற்காக, உலக வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக அவ்வளவு முயற்சிகள், மறுமைக்காக, ரப்புக்காக, தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நீங்க எவ்வளவு மனப்பாடம் பண்ணிருக்கீங்க ஐயா? 15 வருஷம் விட்டுருங்க, குழந்தை பருவம், சின்ன பிள்ளைங்க. பாக்கி 55 வருஷத்துக்கு ஒரு சூறான்னா கூட 55 சூறா தெரியணுமா இல்லையா? பின்னாடி இருந்து புள்ள ஒதுக்குற பின்னாசு, புள்ள ஒதுக்குற பின்பறக்கு, குழுவெல்லாம், இப்படி ஒரு 55 சூறா. எத்தனை சூறா தெரியும்? ஹசரத் ஹமாரா காடி 4 சூறா செய்தி சந்திங்க. 4 சூறா தான் தெரியும். ஆனால் அவர் கவலைப்பட்டார். 70 இருந்து ஆரம்பித்து 76 வஃபாத்தானார். ஹாஃபிலுல் குர்ஆனாக. நாம் அதற்காகத்தான் ஏதோ 2 சூறா 3 சூறா நம்முடைய வாழ்க்கையில் மரணம் செய்து விட்டால் மறுமைக்கு அதுதான் வரும். அப்ப ரமலான பாக்கியமாக கருதி, பெரும் பாக்கியமாக கருதி, மக்களினுடைய தொடர்புகளை எல்லாம் அறுத்து கிடைச்ச நேரம் எல்லாம் ஓதுனா சின்ன சூறா மனப்பாடம் பண்ண முடியாம போயிடும். அதனால குர்ஆனோடு தொடர்பு கொண்ட நன்மக்களாக ரமலானில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானார். 5வதாக ரமலான்ல நிறைய துஆக்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்தில் இறங்கி கேட்கிறார். நிறைய துஆக்கள். ரமலான் வந்துருச்சுனாலே நம்ம துஆக்கள் அதிகமாக்கணும். அல்லாஹ்வுக்கு எல்லா பாஷையும் தெரியும். அரபில தான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. தமிழ்ல கேளுங்க, உருதுல கேளுங்க, என்ன மொழி தெரியுமோ அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். கேட்கும் போது ரப்ப புரிஞ்சு கேட்கணும். எதுவுமே புரியாம கேட்டா பிரயோஜனம் இல்லை இல்லையா? அல்லாஹ் யாரு, நம்ம யாரு? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அன்துமுல் ஃபுக்கரா இலல்லாஹ், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் தேவையாக கூடியவர்கள், ஃபக்கீர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். அல்லாஹ் வெறும் பணக்காரன் இல்ல, புகழுக்குரிய பணக்காரன் என்கிறான் அல்லாஹ். அதை பற்றி சொல்லுகிற போது புகழுக்குரிய பணக்காரன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஹாஜியார்கிட்ட போய் 4 தடவைக்கு 5ஆவது தடவை கேட்டா ஒரே ஆளுகிட்ட கேட்டா இல்லைன்றவாரு. எவ்வளவு தடவை தான் கொடுக்க முடியும்? அல்லாஹ்ட்ட 4 தடவைக்கு 5ஆவது தடவை கேட்டா அவளியா வைக்கிறோம். இவர் நம்மளை தவிர யார்கிட்டையும் கேட்க மாட்டாரு, ஆக்கடா அவளியான்னு ஆக்கிடுவோம். அடியார்கள் பிடிவாதகமாக கேட்டால் முகத்தை சுருக்கி கொடுப்பார்கள். பிடிவாதமா ஒரு ஆள் கேட்கிறார், கொடுத்து தீரணும். நான் புள்ள கேட்டா கூட முகத்தை சுருக்கித்தான் கொடுப்பார், பிடிவாதமா கேட்டார். ஆனால் அல்லாஹ்விடத்திலே பிடிவாதகமாக கேட்டால் இமாம் நஸை அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ், குடு கிழவன். வீட்டுல இருக்கிற எல்லாரும் கண்டு விட்டாங்க, பள்ளிவாசலுக்கு நடந்து வர்ற குடு கிழவன். அல்லாஹ் எல்லோரும் என்னை விரட்டி விட்டார்கள். அல்லாஹ் மலக்குகளை அழைத்து சொன்னானா, என் கையால் படைத்த படைப்பை எல்லோரும் விரட்டினார்கள், நான் அவரை விரட்ட முடியுமா? கேட்பதை எல்லாம் கொடுத்து விடுங்கள். நரை வந்து விட்டால் என் அடியான் கேட்டு நான் கொடுக்க வைக்கப்படுகிறேன், கொடுக்காமல் இருக்க வைக்கப்படுகிறேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் யார் தெரியுமா? அடியான் பகலில் கேட்டால் கொடுப்பான், ராத்திரி கேட்டா கொடுக்க மாட்டான். கஞ்சி வசூல் போய் பாருங்க, ராத்திரி 2 மணிக்கு
அது நல்லா இருக்கிறீங்களா, கஞ்சி வசூல் வந்துருக்குறோன்னு. ராத்திரி 2 மணிக்கு போனா என்ன நடக்கும்? அஜர் கூப்பிட்டு விட்டு காபி போட்டு கொடுத்து, வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அஜ்ரத், நல்லா இருக்கிறீங்களா ரகீப் அஜ்ரத், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாரா? அடுத்த நாள் போர்டு வச்சிருவாரு, நாய்கள் சாப்பிடுறது இல்லையா? ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. பகலில் கேட்டாலும் தருவான், இரவில் கேட்டாலும் தருவான். ராபியத்துல் பஸரியா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, ரப்பே தஹஜ்ஜத் நேரத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் தன்னுடைய வாசலை அடைத்து விட்டார்கள். எந்த வாசலா திறந்திருக்குமா? திறந்திருக்கிற ஒரே வாசல் உன் வாசல், ஒப்பற்ற வாசல் கொடு ரப்பே. இப்ப தஹஜ்ஜத்ல எல்லா வாசலும் அடைபட்டு அவன் வாசல் மட்டும் திறந்திருக்கிற நேரம். அல்லாஹ் புரிஞ்சு கேட்கணும். மனுஷன் பிடிக்காதவனுக்கு கொடுக்க மாட்டான். பிள்ளையா இருந்தாலும் சகோதரனா இருந்தாலும் பிடிக்கலன்னா இல்லைன்னுவான். ஆனா அல்லாஹ் பிடித்தவர்களுக்கும் கொடுப்பான், பிடிக்காதவர்களுக்கும் கொடுப்பான். அல்லாஹ் யார் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். வாழ்க்கையில் ஒரு முறை கூட அல்லாஹ் என்று சொல்லாதவனுக்கு ரமலான்ல தஹஜ்ஜத்ல கேட்கும் போது சில இடங்கள்ல அல்லாஹ்ட்ட அழுது கேட்க கூடாதாம், மிரட்டி கேட்கணுமா. அந்த மிரட்டுகிற நேரங்கள் எது என்றால், காபத்துல்லாவினுடைய வாசலை பிடிக்கும் போது மிரட்டி கேட்கணும், அழுகக்கூடாது. அதே மாதிரி அசரில் இருந்து மகரிபு வரை கேட்கிற போது, நம்ம நோம்பு இருக்கிற நேரத்துல அல்லாஹ்ட்ட அழுது கேட்க கூடாது, மிரட்டணுமா. வாழ்நாள்ல ஒரு முறை கூட 80 வயசாயிருச்சு 90 வயசாயிருச்சு ஒரு நாள் கூட அல்லாஹ் என்று சொன்னதில்லை. ஒரு நாள் கூட. அவனுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறாய், குழந்தைகளை கொடுத்திருக்கிறாய், பதவியை கொடுத்திருக்கிறாய், மகத்தை கொடுத்திருக்கிறாய், வாழ்வாதாரத்தை வழங்கியிருக்கிறாய். காலம் முழுக்க அல்லாஹ் 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 என்றே சொல்லிக் கொண்டிருக்கிற எங்களை மறந்தா போவாய். சொன்ன உடனே அல்லாஹ் மலக்குகளை கூப்பிட்டு, ஆனாவியா இவனை விட நான் ரோஷக்காரன், இவனை விட நான் ரோஷக்காரன். என் அடியான் கேட்பதை கொடுப்பதால் என் ஹசானாவிலிருந்து காடுகளவு கூட குறையாது. கேட்பதை எல்லாம் கொடுத்து விடுங்கள். அப்ப அல்லாஹ்வை மிரட்டி கேட்கிற நேரம், தஹஜ்ஜத் அழுது கேட்கிற நேரம் இல்லையா? யார்கிட்ட என்ன இல்லையோ அதை கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கலெக்டர் பார்க்க போகும்போது அவருக்கு என்ன தேவை அப்படிங்கறத பார்த்து கொடுத்து வாங்கணுமா இல்லையா? அல்லாஹ்விடத்திலே இல்லாதது கண்ணீர். ரப்ப என்னைக்காவது அழுவானே? கண்ணீரை கொடுத்து ரப்பிடத்தில் பெறுதல். அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, என்னை பார்ப்பவன் அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு ஒரு பழக்கம், நம்ம அல்லாஹ்வை புரிஞ்சுக்கணும். மனிதர்கள் கேட்பதை விட குறைவாக கொடுப்பார்கள். மனுஷன் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 20,000 ரூபாய் கேட்டாக்கா 5,000 ரூபாய் கொடுப்பாரு. ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை, கேட்பதை விட அதிகமாக. தன் தகுதிக்கு ஏற்றவாறு மனிதன் கேட்பான், அவன் தகுதிக்கு ஏற்றவாறு அவன் கொடுப்பான். அல்லாஹ் மட்டும் லேசா ஹசானாவை திறந்து விட்டுட்டா நம்மால் அள்ள முடியாது, நம்மால் அள்ள முடியாது. குர்ஆன்ல எத்தனை உதாரணங்கள் சார்ந்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜராவை அழைத்துக் கொண்டு சென்று இந்த பாரான் பள்ளத்தாக்கு மக்காவுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க அம்மா ஹாஜராவை விட்டுட்டு வரும்போது ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப ஊரை விட்டு போகும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், என் மனைவி மக்களை விட்டுட்டு வந்திருக்கிறேன் ரப்பே, குடிக்க ஒண்ணுமே இல்லை, வர்சுக்குஹும் மினஸ் ஸமரா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வர்சுக்குஹும், கொஞ்சம் பண வர்க்கத்தை கொடுறப்ப, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுத்துரு, கொஞ்சம் தண்ணி கொடுத்துடுறப்ப. இதத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அவர் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டார் இப்ராஹிம், நான் என் தகுதிக்கு ஏற்றவாறு யூசுபா இலையே புள்ளி சமரா, அந்த இடத்துக்கு எல்லா கனிவர்க்கங்களையும் கொண்டு வந்து கொட்டுவேன். பாலைவனம் ஒண்ணு கூட விளையாது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்பிள் அங்கதான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்பலாம், அங்கதான் எல்லாம் விளையாத பூமியில் அல்லாஹ் சொன்னான், கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்கிறான். தன் தகுதிக்கு ஏற்றவாறு அடியான் கேட்பான், அவன் தகுதிக்கு ஏற்றவாறு நம்ம கொடுப்பான். குர்ஆன்ல இன்னொரு உதாரணத்தை ரொம்ப அழகா சொல்றான்.
ஃபிரௌனுடைய மனைவி யாருங்க? ஆசியா. ஆசியா ஈமான் கொண்டாங்க. ஃபிரௌன் ஈமான் கொள்ள. ஃபிரௌன் தான் கொலை செய்கிறான். ஆசியாவை படுக்க வச்சு மேல இருந்து பாறை உருட்டான். அல்லாஹ் அக்பர். இந்த ஈமான் கொண்டதற்காக ஃபிரௌன் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அரண்மனையிலிருந்து ராணி வெளியே செல்ல வேண்டும். அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ராணி ஊருக்குள் வெளியே வர வேண்டும். அந்த ராணிக்கு ஒருத்தன் கூட உதவக்கூடாது. உதவனவனுக்கு தூக்கு தண்டனை. ஒரே நாளில் பிச்சைக்காரியாக மாற்ற வேண்டும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நல்ல வாழ்ந்து கெட்டவங்க இருக்காங்களா இல்லையா? அவளை பார்க்கவே முடியாது. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா ராணி கீழே அரண்மனையில இருந்து இறங்கி வரும்போது அல்லாஹ் பேசுறாங்க. குர்ஆன் பேசுகிறது. ரப்பி பினிலி இந்த பைத்தன் பிச்சல்லா. என்னை அரண்மனையில இருந்து இறக்கிட்டான். சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீடு வேண்டும். சொர்க்கத்தில் இது என்ன வீடு? இது என்ன நிரந்தரம்? சொர்க்கத்தில் வேண்டும். அல்லாஹ் என்ன சொன்னான்? சொர்க்கத்துல வீடு மட்டுமல்ல, கண்மணி நாயகம் சொன்னார்களே, எனக்கும் ஆசியாவுக்கும் சொர்க்கத்தில் திருமணம் நடக்கும். ஒரு பெண்மணி சொர்க்கத்துல தனியா இருக்கிறது பெருமை அல்ல, கதாநாயகனோட சேர்ந்து இருக்கணும். அந்த அம்மா கேட்டது வெறும் வீடு, அல்லாஹ் கொடுத்தது வீட்டின் நாயகன். அதே மாதிரி ரமலான்ல ரப்பே என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேட்கிறேன், ஓன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடு. அல்லாஹ்ட்ட கேட்டு பழகணும். என் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டிருக்கிறேன் ரப்பே. கேட்க தெரியாதவன் கேட்கிறேன் ரப்பே. கொடுக்க தெரிந்த ரப்பே, உன் தகுதிக்கு ஏற்றவா. இப்படி கேட்டு பாருங்க, வாழ்க்கையில் வறுமை வராது, கஷ்டம் வராது. ரப்பு அத்தனையும் கொடுத்து காப்பாற்றுவான். இது ரமலான். ஆறாவதாக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கொடைகளை கொஞ்சம் அள்ளித்தர வேண்டும். இது காசு பணம் மட்டுமில்ல, கல்வி உள்ளவர்கள் கல்வியை தர வேண்டும். 4 பேருக்கு நல்லுபதேசம் பண்ணலாம். காசுள்ளவர்கள் காசை கொடுக்க வேண்டும். பெருமானார் ரமலானில் எவ்வளவு கொடை கொடுப்பார்கள் தெரியுமா? கர்ரீஹில் முர்சலா, இமாம் புகாரி அறிவிக்கிறார். காற்றை விட உலகத்திலேயே கொடைகளிலேயே சிறந்த கொடை எது? காற்று தானே. ஆத்தூருக்கு 4 மணி நேரம் கரண்ட் வராதுன்னு சொல்ல முடியும். ஆத்தூருக்கு 4 மணி நேரம் காத்து வராதுன்னா எல்லாம் கபரஸ்தான் பெற வேண்டியதான். தனியா தோண்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பெருமானார் காற்றை விட கொடை. அல்லாஹ் கொடுத்ததுல இல்லாதவர்களுக்கு, உறவுக்காரர்களுக்கு, முதல்ல உறவுகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, ரத்த உறவு இல்லையா, அந்த உறவுக்காரர்களை மதிக்கிற நண்பர்களாய் மாற வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா, இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன், பயப்பட தேவையில்லை. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அரபு நாட்டினுடைய 10 கொடைவள்ளல்களில் ஒருவர். அவர் தான் தோட்டத்துக்கு போனான்னு வர. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அடிமைகள் மதியம் மட்டும் தான் சாப்பிடுவான். காலையிலையும் சாப்பிட மாட்டான், ராத்திரியும் சாப்பிட மாட்டான். சாப்பிடலான்னு ரொட்டியை பிரிக்கிறான், 3 ரொட்டி. ஒரு நாய் வந்து நிக்குது. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அடிமை அந்த 3ல ஒரு ரொட்டியை துண்டாக்கி நாய் கொடுத்துட்டான். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் சொன்னாங்களா மனசுக்குள்ளேயே, நம்ம என்னடா கொடைவள்ளல், நம்மை கொடைவள்ளல் என்று ஊர் போற்றுகிறது. அவட்ட இருக்கிற ரொட்டிய 3, அதுல 1 கொடுத்துட்டான். அவன் தான் கொடைவள்ளல். அந்த நாய் 1 சாப்பிட்டு போகல, 2வது ரொட்டியும் பிச்சு நாய் கொடுத்துட்டான். இவன் எனக்கு அடிமையா? இவன் எனக்கு கேட்க மாட்டான். இருக்க 2 மிச்சம், அதுலயும் கொடுத்துட்டானே. அந்த நாய் 2ஐயும் சாப்பிட்டு போகல, 3வதையும் யோசிக்காம துண்டாக்கி நாய் கொடுத்துட்டான். ஓடி வந்த அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் கட்டி அணைத்து, நீ இனிமேல் எனக்கு அடிமை இல்லை, உரிமை. அப்ப அந்த அடிமை சொன்னா, எஜமான் இந்த பகுதியில நாய்கள் இல்ல, நம்ம தோட்டத்துக்கு வந்த நாயை பசியா அனுப்ப எனக்கு மனசு இல்லை. இந்த பகுதியில நாய் இல்ல, பசியா அனுப்ப மனசு இல்லை.
நாயையே பசியாக அனுப்பாத சமூகம் ஒரு பாய பசியோடு வைத்திருக்கலாமா? அப்ப ரமலானிலே உறவுகளுக்கு அள்ளித் தருகிற நன்மக்களாக நாம் மாறி போய்விட வேண்டும். நிறைவாக பாவங்களில் இருந்து தவிர்த்து வாழ வேண்டும். கண்ணு நோம்பு வைக்கணும், காது நோம்பு வைக்கணும், மூக்கு நோம்பு வைக்கணும், வாயு நோம்பு வைக்கணும், எல்லாம் நோம்பு வைக்கணும். நோம்பு வச்சுக்கிட்டு செல்போனை வச்சு தடவிட்டே இருந்தா அத்தனை பாவம் போயிட்டே இருக்கும். அதனால செல்போனும் நோம்பு வைக்கணும். நம்ம நோம்பு வைக்கிறதோட சேர்த்து எதுவும் நோம்பு வைக்கணும். மோதினாருக்கே பிடிக்கல. கெட்ட காரியங்கள் என்று எதுவும் இல்லாமல், ஹராமான சம்பாத்தியம் இல்லாமல் ஹலாலை கொண்டு நோன்பு வைத்து அல்லாஹ்வினுடைய அருளை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி, இங்கே இவ்வளவு அழகான ஏற்பாடுகளை செய்த நிர்வாகத்தின் அங்கத்தினர்கள் அத்துணை பேர்களும், இங்கு வருகிறந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் துஆ செய்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானை பெறுகிற பாக்கியத்தை நசீபாக்குவானாக. ரமலானை அமல்களோடு அலங்கரிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.